ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரமாக வாழ்வது அவமானகரமான விஷயமாக இல்லாம இயல்பானதாக கருதப்படும் ஒரு நாடு. இங்கே மக்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் வழியில வாழ்கிறார்கள். அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த நாடு எவ்வளவு நவீனமாகிறதோ அது அதன் கலாச்சாரத்துல வேரூன்றியுள்ளது. பல பழங்கால பழங்குடியினரின் பாரம்பரியங்கள் இங்கே இன்னும் உயிருடன் உள்ளது. இந்த நாட்டின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கு ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஒருவேளை இதனால் தான் இங்குள்ள சமூகம் மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டதாகவும் சமநிலையோடும் கருதப்படுகிறது. இயற்கையும் இந்த நிலத்துல தனது கொடைகளை பொழிந்துள்ளது. மலைகள், பசுமை, ஏரிகள் மற்றும் தூய்மையான சூழல் ஆகியவை இணைந்து உலகம் முழுவதும் இருந்து மக்கள் இந்த நாட்டை காண வரும் அளவுக்கு ஒரு அழகை உருவாக்குகிறது. இப்போது மற்ற நாடுகளில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் இங்கே உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அது இங்கே முற்றிலும் சட்டப்பூர்வமானது. இங்கே 18 வயது அடைந்த பிறகு பெண்கள் தங்கள் விரும்பும் எந்த தொழிலையும் தொடரலாம். மேலும் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த வேலைகளுக்காக பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு ஆட்களை கூட அழைக்கிறார்கள். மேலும் நிர்வாகம் அவர்களின் பாதுகாப்பை முழுமையாக கவனித்துக் கொள்கிறது. நியூசிலாந்து என்பது ஓசனியா கண்டத்தில் உள்ள ஒரு அழகிய நாடு. இதை நீங்க ஒரு தீவு நாடு என்று அழைக்கலாம். நியூசிலாந்து இந்த நாடு தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல அமைந்துள்ளது மற்றும் பல சிறிய மற்றும் பெரிய தீவுகளால் ஆனது. இந்த தீவுகளில் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்டவை வடக்கு தீவு மற்றும் தெற்கு தீவு ஆகும். நியூசிலாந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது என்பதை அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படலாம். நியூசிலாந்தின் பூர்வ குடிகளான மாவோரி சமூகம் கிழக்கு பாலினேசியாவில் இருந்து படகுகள் மூலம் இடம்பெயர்ந்து கிபி 1650 1350க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நியூசிலாந்து தீவுகளில் குடியேறியவர்கள். இங்கு முதலில் வந்தவர்கள் மாவோரி சமூகம். அன்று முதல் அவர்களின் கலாச்சாரம் இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. இந்த நாட்டை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் கடல்ல இருந்து 128 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க முடியாது. இதன் பொருள் நியூசிலாந்துல நீங்க கடல்ல இருந்து வெகு தொலைவில் இருக்க முடியாது. இயற்கை அழகு எல்லா திசைகளிலும் தெரிகிறது. இப்போது யோசித்து பாருங்க. நாம் ஒரு ஏரியை பற்றி நினைக்கும் போது நம் மனதில் பெரும்பாலும் நீல நிற நீரையே கற்பனை செய்கிறோம். ஆனா இங்கு ஒரு ஏரி இருக்கிறது. அதன் நீர் பச்சை நிறத்தில் உள்ளது. அங்குள்ள மக்கள் இதை பாபிலோன் ஏரி என்று அழைக்கிறார்கள். இந்த காட்சி மிகவும் தனித்துவமானது. பார்ப்பவர் அதை உற்று பார்த்து கொண்டிருப்பார். நியூசிலாந்தில் உள்ள ஓடகா நகர்ல காடோனா பள்ளத்தாக்கு என்ற ஒரு தனித்துவமான இடம் உள்ளது. இங்கு ஒரு பாரம்பரியம் உள்ளது. பெண்கள் தங்கள் உள்ளாடைகளை கழட்டி அவற்றை ஒரு நூல்ல தொங்கவிட்டு பின்னர் அவற்றுடன் புகைப்படமும் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இடம் இப்போது ஒரு சுற்றுலாதலமாக மாறியுள்ளது. உள்ளூர்வாசிகள் கிவிஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் சுவாரஸ்யமாக தேசிய பறவையும் ஒரு கிவிதான். இந்த சிறிய பறவை மிகவும் அழகானது. ஆனா அதனால் பறக்க முடியாது. நியூசிலாந்தின் மொத்த மக்கள் தொகை 5.1 மில்லியன் ஆகும். இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிக குறைவு. சுவாரஸ்யமாக இங்கு ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதன் நாணயம் நியூசிலாந்து டாலர் ஆகும். இது 50 இந்திய ரூபாய்க்கு சமம். நண்பர்களே, நியூசிலாந்து பூமியில் உள்ள சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாடு அழகானது மட்டுமல்ல, அதன் சிந்தனையும் கலாச்சாரமும் மனித நேயத்தையும் சுதந்திரத்தையும் எடுத்து காட்டுகிறது. நியூசிலாந்து பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இங்கு மக்களை விட செம்மறி ஆடுகள் அதிகம். இங்கு சுமார் 5.1 மில்லியன் மக்கள் உள்ளனர். அதே நேரத்தில் செம்மறி ஆடுகளின் எண்ணிக்கை அதைவிட பல மடங்கு அதிகம். இதனால் தான் இந்த நாடு உலகில் கம்பளி உற்பத்தியில 2வது பெரிய நாடாக உள்ளது. அதன் அண்டை நாடான ஆஸ்திரேலியா முதலிடம் வகிக்கிறது. நாடு முழுவதும் இயற்கை அழகு நிறைந்துள்ளது. ஆனா தலைநகரை பற்றி பேசும்போது நினைவுக்கு வரும் பெயர் வெலிங்டன். இந்த நகரம் நிர்வாக மையம் மட்டுமல்ல, அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமும் ஆகும். நியூசிலாந்து பிரிட்டிஷ் கடற்படை கேப்டன் ஜேம்ஸ் குக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்தான் இந்த அழகான தீவை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். மற்றொரு அற்புதமான நகரம் ஆக்லாந்து. இது அதன் அழகு மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றது. ஆனா ஆக்லாந்தை சுற்றி 50க்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளது. அழகாகவும் அதே சமயம் எரிமலைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் ஒரு நகரத்தை கற்பனை செய்து பாருங்கள். இப்போது இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி பேசுவோம். இங்குள்ள மிகவும் தனித்துவமான விஷயம் என்னவென்றால் ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம். மேலும் இது முற்றிலும் சட்டப்பூர்வமானது. மேலும் 16 வயது சிறுவர்களும் 14 வயது சிறுமிகளும் கூட திருமணம் செய்து கொள்ள அனுமதி பெறலாம். இருப்பினும் இது பெற்றோரின் சம்மதத்துடன் மட்டுமே நடக்கும். மேலும் இது பொதுவாக அரிதானது. நண்பர்களே, நியூசிலாந்தின் சுற்றுலாத்துறை மிகவும் வலுவானது. ஒவ்வொரு ஆண்டும் இங்குள்ள மக்கள் சுற்றுலாவில் இருந்து மட்டுமே 16 பில்லியன் சம்பாதிக்கிறார்கள். அதற்கான காரணம் தெளிவாக உள்ளது. ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு மலையும் அதன் சொந்த வழியில அழகாக இருக்கிறது. இந்த நாடு அழகானது மட்டுமல்ல, மொழி மற்றும் கலாச்சாரத்திலும் செழுமையானது. 3 தேசிய மொழிகள் உள்ளது. ஆங்கிலம், மாவோரி மற்றும் நியூசிலாந்து சைகை மொழி. மொழிகளுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பால்வின் தெரு உலகின் மிக செங்குத்தான தெருவாக கருதப்படுகிறது. இது 38 டிகிரி சாய்வில் கட்டப்பட்டுள்ளது. இது
ஒரு சாகச அனுபவத்தை அளிக்கிறது. நேர்மையை பொறுத்தவரை டென்மார்க்கு அடுத்தபடியாக நியூசிலாந்து உலகின் இரண்டாவது நேர்மையான நாடாக கருதப்படுகிறது. இங்குள்ள மக்கள் லஞ்சம் வாங்காம தங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்கிறார்கள். இது இந்த நாட்டை ஏறக்குறைய ஊழலற்றதாக ஆக்குகிறது. இங்கு பிரதான மதம் கிறிஸ்தவம். மேலும் சிலர் ஆங்கிலிக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சுராசியமாக பெரும்பாலான நாடுகள் அதை பற்றி யோசிக்க கூட முடியாத நிலையில 1893 பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் முதல் நாடு நியூசிலாந்து ஆகும். இங்கு வாகனம் ஓட்டும் விதிகளும் மிகவும் வித்தியாசமானது. பெரும்பாலான நாடுகளில் வாகனம் ஓட்டும் வயது 18 இருக்கும் நிலையில நியூசிலாந்து வெறும் 15 வயதிலேயே ஓட்டுநர் உரிமம் பெறலாம். நண்பர்களே, இந்த நாட்டில் நிலத்திலோ காடுகளிலோ அல்லது காற்றிலோ ஒரு பாம்பு இனத்தை கூட நீங்க காண முடியாது. இங்குள்ள சூழல் பாம்புகள் செழித்து வாழ முடியாதபடி உள்ளது. அறிவியல் துறையிலும் நியூசிலாந்து ஒரு சிறந்த பெயரை பெற்றுள்ளது. இந்த இடத்தின் மாபெரும் விஞ்ஞானியான எர்னஸ்ட் ரதர்போர்ட் அணு அமைப்பு குறித்த சோதனைகளை நடத்தி பின்னர் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். இங்கு ஒரு மிகவும் சிறப்பான மரம் காணப்படுகிறது. அதுதான் பெப்புவா மரம். இது சுமார் 1000 ஆண்டுகள் வாழக்கூடியது. இது இந்த இடத்தின் சின்னமாக கருதப்படுகிறது மற்றும் மக்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது. இப்போது தேசிய சின்னங்களை பற்றி பேசினா ஏறக்குறைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கீதம் உண்டு. ஆனா நியூசிலாந்துக்கு ஒன்று அல்ல 2 உள்ளது. முதலாவதாக காட் சேவ் த குயின் மற்றும் இரண்டாவது டிபன் நியூசிலாந்து. இந்த 2 கீதங்களும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் சுதந்திர உணர்வை பிரதிபலிக்குது. பெருமைக்குரிய விஷயமாக எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் அடைந்த சர் எட்மண்ட் ஹிலாரியும் நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான். இதனால் தான் நியூசிலாந்து ஒரு நாடு மட்டுமல்ல, அது இயற்கை, கலாச்சாரம் மற்றும் மனிதநேயத்தின் ஒரு அழகான சங்கமம். சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பாதுகாப்பான மற்றும் வாழ்வதற்கு மிகவும் உகந்த நாடுகளில் நியூசிலாந்து முதலிடம் பிடித்துள்ளது. அதன் காலநிலை, மக்களின் மனோபாவம் மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அனைத்தும் இணைந்து இந்த நாட்டை வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது. இங்குள்ள மக்கள் தங்கள் உடல் நலத்தில் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் மலையேற்றம் அல்லது நடைப்பயணம் மேற்கொள்வதை விரும்புகிறார்கள். இது இங்கு டிராம்பிளிங் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் மலைகள், காடுகள் மற்றும் ஏரிகளை கால்நடையாக ஆராய்வதாகும். இதனால் தான் நியூசிலாந்து மக்கள் பொதுவாக உடல் தகுதியுடன் ஆரோக்கியத்துடனும் மற்றும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். இப்போது ஒரு சிறப்பு நாளை பற்றி பேசுவோம். அன்சாக் தினம் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. நியூசிலாந்துக்காக போர்களில் போராடிய வீரர்களை நினைக்கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தேசபக்தி மற்றும் கௌரவத்தின் உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இங்குள்ள மைதானங்களில் கிரிக்கெட் போட்டிகளின் போது காணப்படும் உற்சாகமோ ஆர்வமோ பார்ப்பதற்கு அற்புதமானது. தலைநகரான வெலிங்ஸ்டன் தவிர நியூசிலாந்துல ஆக்லாந்து, கிறிஸ்டச், டுனைட்டின், ரோட்டோவா, குயின், டாரங்கா, ஹாமில்டன் மற்றும் நேப்பியர் போன்ற பல நகரங்கள் கனவு தேசங்களை போல காட்சியளிக்கிறது. இந்த நகரங்கள்ல நவீன கட்டடங்கள், அமைதியான தெருக்கள் மற்றும் எங்கும் நட்பான மக்களை காணலாம். இங்குள்ள தூய்மையான வாழ்க்கை முறை மற்றும் நாகரிகமான நடத்தை எவரின் இதயத்தையும் வென்றுவிடும். ஓகே, நம்ம இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.